மீட் ஷாப் கறிக்கடை ஒரு மீட் பிஸ்னஸில் எப்படி நீங்கள் பெரிய பிரான்ச் மாதிரி டெக்னாலஜி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் அஜ்னாஸ், நிறுவனர் அடிட்டிவ். ஒரு மீட் பிஸ்னஸில் நீங்கள் 8 டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து டெக்னாலஜியை இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கூகுள் பிஸ்னஸில் உங்களோட பிஸ்னஸை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ யாராவது ஒரு மீட் ஷாப் நியர் மீ எங்கே இருக்குது அப்படின்னு தேடும்போது கூகுளில் மேப்பில் போய் டைப் பண்ணும்போது உங்களோட பிஸ்னஸில் வரும். ஸோ கூகுள் பிஸ்னஸ் மோஸ்ட்லி எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு லோக்கல் லிஸ்டிங் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்கள் அபுதாபியில் இருக்கிறீங்க, இல்லை நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய லோக்கல் லிஸ்டிங் அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறையா லிஸ்டஸ் வரும். அதில் போய் உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது மற்றவங்க காம்படிட்டர்ஸை விட நீங்கள் உங்கள் ரேங்கிங்கில் கொஞ்சம் மேலே வருவீங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு மீட் ஷாப்புக்கெல்லாம் எதுக்கு சோஷியல் மீடியா அப்படின்னு நினைக்காம பெரிய பிராண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், சின்ன சின்ன சோஷியல் மீடியாஸில் உங்களோட ஆஃபர்ஸு, உங்களோட ஃப்ளஷ் வந்து எந்த அளவுக்கு டெண்டர்னஸாக இருக்குது, அப்புறம் குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நீங்கள் சோஷியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணுங்கள். இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள்.